காளி சொல்லுங்க, எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க எங்கள? இது ஒரு ஃபார்ம்லேயும் ஃபார்ம் நர்சரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. நாம் இருக்கிறது வந்து பன்மயம் ட்ராபிக்கல் நர்சரி. ஸோ இந்த நர்சரியில் என்ன அப்ஜெக்டிவ்னா, நம்ம தோட்டத்துக்காக தான் ஃபஸ்ட்டு அந்த நர்சரி செட் பண்ணோம். ஓகே. ஸோ நாம் வேறொரு நர்சரியிலேருந்து ஒரு பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து நம்ம ஃபீல்டில் அப்படியே வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக நாம் வந்து அதை ஹார்டனிங்னு ஒரு ப்ராசஸ் பண்ணணும். சின்ன செடியாக வாங்கிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு காஸ்ட் கம்மி. ஏன்னா எக்ஸாட்டிக் நம்ம பண்ணுறதுனால பெரிய செடி ஆக ஆக அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக போகும், தௌசண்ட்ஸில் போகும். ஸோ நம்ம சின்ன செடியாக வாங்கி அதை வந்து நம்ம கவர் மாற்றி நம்ம சாயிலில் கொஞ்ச நாள் வளர்த்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ஃபீல்டு கொண்டு போவோம். அதில் அட்வான்டேஜ் என்ன, ஒன்று காஸ்ட் சேவ் ஆகுது, இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஃபீல்டில் வந்து மார்டாலிட்டி இறந்து போகிற விதம் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால நம்ம ஃபார்ம் நர்சரியில் அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம நர்சரியில் சில கமர்ஷியலாக வயபிளான நம்ம ஃபார்மில் வைக்கிறது ப்ளஸ் ஃபார்மருக்கு கொடுக்கறது, நம்மளோட மதர் பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்த பிளான்ட்டோட சாப்ளிங்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபார்ம் நர்சரியில் இருக்கு. ஓகே. இதெல்லாம் என்ன? இது வந்து ஜபோட்டிகாபான்னு ஒரு செடிங்க. இது வந்து பிரேசிலோட பூர்வீகம். மரமுந்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நல்ல கிரேப் மாதிரியான ஒரு ஃப்ரூட் கொடுக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது வந்து போத் எடிபிள் ப்ளஸ் லேண்ட்ஸ்கேப் பிளான்ட். நம்ம ஒரு போன்சாய் மாதிரி இதை ட்ரீட் பண்ணி ஃபார்ம் ஹவுசஸ்ஸு இல்லை அவங்களோட பால்கனி ஸ்பேஸு எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா அந்த ஏர் ப்ரூனிங் பாட்டில் வச்சுருக்கோங்க. ஸோ இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய மரத்தை வந்து இந்த ஒரு சின்ன பாட்லேயே வளர்த்த முடியும். இந்த பாட்டில் வந்து ஏர் ஹோல்ஸ் இருக்குங்க உள்ள. ஓகே. ஸோ ஒரு இப்போ மரத்துக்கு எந்த மரமாக இருந்தாலும் அதுக்கு வந்து காற்று தேவை. லைக் மண் எவ்வளோ முக்கியம், தண்ணி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஏருங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்க. ஸோ இந்த ரூட் வந்து இந்த எண்டுக்கு வரும்போது அது வந்து ப்ரூன் ஆயிரும், கட் ஆயிரும். சரி. கட் ஆனால் அந்த ரூட்டில் வந்து நிறைய ஃபைப்ரஸ் ரூட் வரும், நிறைய குட்டி குட்டி ரூட்டுகள் வரும். ஓகே. வேர்கள் வரும். ஓகே. ஸோ அது என்ன அட்வான்டேஜ்னா, இது வந்து நார்மலாக நம்ம ஒரு நர்சரியில் வாங்குற ஒரு சின்ன பாட்டில் ஒரு 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 பிளான்ட்டை வச்சோன்னா கீழே வந்து ஃபுல்லாக வேர் சுற்றி இருக்கும், ரூட் காயில்னு சொல்லுவோம். இதில் இந்த ரூட் காயில் பிரச்சனை வராது. ஸோ இது ப்ரூன் ஆகி நிறைய ஃபைப்ரஸ் ரூட் வர்றதுனால நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிற சத்துக்கள் எடுத்துக்கிறதுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் இந்த பிளான்ட்டுக்கு. ஸோ அதோட அட்வான்டேஜ், பிளான்ட் நல்லா வளரும், சீக்கிரம் காய்க்கும். ஓகே. ஜென்ரலி அதோட கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. ஆமாம், அதோட நியூட்ரியன் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே. அதே மாதிரி மெச்சூரிட்டியும் அது சீக்கிரம் வந்துடும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிளான்ட். சரிங்க. இது ஜென்ரலி இது எப்படி எல்லா பிளான்ட்ஸ்க்குமே சூட் ஆகுமா இது? இது ஏர் ப்ளாட் வந்து வெஸ்டர்ன்லேருந்து தான் வந்துச்சு, ஃபாரின்லேருந்து வந்தது தான். அவங்க வந்து நிறைய கமர்ஷியல் ஆர்ச்சர்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் வளர்த்துறாங்க. பெரிய பெரிய மரத்தவே வந்து ஒரு 20 அடி 30 அடி மரத்தவே இந்த ஏர்பாட்ஸில் தான் வளர்த்துறாங்க, அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக. ஸோ எதை வேணாலும் இதில் வளர்த்த முடியும். என்ன நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா இது நம்மளோட இது இல்லை, அவன் பேட்டன்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கறனால இது கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மேபி இங்கே அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப வயபிள் தேன் நம்ம கன்வென்ஷனல் பிளாஸ்டிக் பாட் போகிறதுக்கு. ஸோ இது எல்லாமே ஏர்பாட்டில் தான் வச்சுருக்கோம். இதில் பார்த்தா நம்மளுக்கு குயிக்காக ஈஸியாக ஃப்ரூட் வந்து உடனே வந்துடும். இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரூட் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். வெரி நைஸ். கிரேப் வெரைட்டி தான் இது. இட்ஸ் கால்ட் ரீட் கிரேப். கிரேப் மாதிரி தான் இருக்குது, இன்னும் பழுத்ததுன்னா இன்னொரு ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் ட்ரீ கிரேப் ஃபுல்லாக இதுலேயே இருக்கும். சீசனும் இல்லை, மல்டிபிள் சீசன்ஸில் இது காய்க்குது. மேபி இது பக்கத்தில் வச்சுருக்கேன்னு தெரியல, நம்ம தனி செடியாக வச்சோம்னா இது ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிரேசில் மாதிரி கண்ட்ரி போனால் ஒரு கேஃபிட்டேரியாலையும் இது பெரிய மரமாகவே இருக்கும். அதில் இட் வில் க்ரோ டன்ஸ் ஆஃப் ஃப்ரூட். பட் நம்ம ஊரில் இதுதான் புதுசு. இது வரைக்கும் பெரிய மரங்கள்லாம் நம்ம ஊரில் இல்லை, பட் இட்ஸ் வெரி பாப்புலர். ஒரு 5-6 வருஷமாகவே இது இட்ஸ் தேர் இந்த மார்க்கெட்டுங்க. ஓகே. இந்த பிளான்ட் தீஸ் ஆர் அவர் அதர் வெரைட்டிஸ், நம்மளோட மதர் பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்து பட் பண்ணினது. ஓகே. இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா? இது எக் பிளான்ட், கேனிஸ்டல்னு ஒரு ஃப்ரூட்டுங்க. ஓகே. கேனிஸ்டல் எக் பிளான்ட். இது வந்து மல்பெரி, இட்ஸ் கால்டு பிரேசிலியன் மல்பெரிங்க, லாங் மல்பெரி, நல்ல ஒரு ஃப்ரூட்டு. அது செம்லியாங்னு ஒரு ஃப்ரூட்டுங்க, சாரி அது ஐஸ்கிரீம் பீன். இது வந்து சிடார்பே செர்ரி. ஓகே. இது செம்லியாங். இது அர்சாபோய். சி திஸ் இஸ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரூட்டுங்க.
இந்த அர்சாபோய் இந்த பர்மாகல்ச்சரில் நாம் வந்து லேயர்ஸ் சொல்லுவோம். நம்ம எல்லா காட்டுலையுமே சொல்கிறோம்ல 5 லேயர் 7 லேயர் மாடல்னு சொல்கிறோம்ல. அதில் வந்துட்டு ஷ்ரப் லேயர்னு ஒரு ஏரியா இருக்குது நம்மளுக்கு. அதாவது டால் ட்ரீ, மிடில் ட்ரீ, அதுக்கு கீழே வந்து ஸ்மால் ட்ரீக்கு கீழே வந்து இந்த ஷ்ரப்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஷ்ரப்ல வளரக்கூடிய ஃப்ரூட் இதுங்க. ஸோ இட் இஸ் அர்சாபோய். ஓகே, இதே ஒரு கல்டிவார்ல சன் ட்ராப் அப்படிங்கிற இன்னொரு வெரைட்டி இருக்கு. ஓகே, இதெல்லாம் நேட்டிவ் டு அமேசான் பிரேசில் ஏரியா தான். ஸோ இந்த ஃப்ரூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இட்ஸ் வெரி அரோமேட்டிக். ரொம்ப ஸ்மெல் இருக்கும், அப்படியே ரொம்ப மெஸ்மரைசிங், நல்ல ஒரு அற்புதமான ஸ்மெல்லு. ஆனால் புளிப்பு. ஓகே, இது அதான் அரோமேட்டிக் ஃப்ரூட். ஓகே, நல்ல ஸ்மெல், வசீகரமான ஸ்மெல் வரும், ஆனால் புளிப்பு. இதை பிரேசிலில் வந்து கமர்ஷியலாக இது பண்ணுறாங்க. தே ஆர் ப்ராசஸிங் சம்திங் கமர்ஷியலி. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங். இங்கே நாம் முயற்சி செய்கிறதே அதுதான். என்ன செய்ய போகிறோம், இதை வந்து நம்ம ஃப்ரூட்டு ஒரே சீசனில் நிறையா காய்க்கும். ஓகே, அந்த ஃப்ரூட் பல்பை வச்சு ஏதாவது பண்ண முடியுமாங்கிற முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது நம்ம ஊரில் கமர்ஷியலாக இன்னும் யாரும் பண்ணல. ஓகே, ஆனால் இது வந்து அண்டர் கேனப்பியில் ரொம்ப அழகாக வருது, நல்லா வருது, நிறையாவும் காய்க்குது. ஓகே, ஆனால் இந்த ஃப்ரூட்டை வந்து ஜூஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எவ்வளோ ஜூஸ் குடிப்போம். ஓகே, ஸோ இதை வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த பழத்தோட பேர் அர்சாபோய், ARZABOY, அர்சாபோய். ஸ்குவாஷ் எல்லாம் பண்ணலாம். இது நம்ம கன்சியூமர் அதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்ட்டு ரொம்ப புளிப்பு, வாயிலே வைக்க முடியாது, அந்த அளவு புளிப்பு. ஆனா அவ்வளவு ஸ்மெல்லு. ஓகே, அந்த இதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஜூஸோட மிக்ஸ் பண்றாங்க. அதாவது இப்போ ஆப்பிள் போடுறோன்னா ஆப்பிளில் ஒரு பீஸ் ஆஃப் அர்சாபோய் உள்ள போட்டுறாங்க. ஸோ அந்த ஆப்பிள் டேஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க நிறைய இடத்துல. தே ஆர் ட்ரைங் டு டூ. ஆனால் இதை வந்து நாம் வந்து இன்னும் அந்த டேபிள் வெரைட்டியை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா வி வாண்ட் டு ஸ்டடி மோர். யூ ஆர் லுக்கிங் ஃபார் பாசிபிலிட்டிஸ். எஸ் எஸ். ஆனால் இது வந்து சூப்பர் கிராப்பு, நல்லா வளருது, நிறைய காய்க்குது. மேபி ட்ரை பண்ணலாம். அது கொடம்புளி இருக்கு, கொடம்புளி வரும். யா மேபி புளிக்கு ஆனால் இது ரொம்ப வேற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். மேபி அர்சாபோய் ரசம் வச்சு பார்த்தா. ஸோ இது வந்து மலையன் ஆப்பிள் பிளான்ட்ஸுங்க. இது மலையன் ஆப்பிள்ன்ட்டு. ஓகே, அது நம்மளோட பெரிய ட்ரீ இருக்கு. ஸோ இது என்னன்னா இட்ஸ் an evergreen. நீங்க கேட்ட மாதிரி ஒரு எவர்கிரீன்னா இது வந்து நல்ல ஐடியலான ஒரு கிராப். ஒரு 40 feet ஹைட் போகும். இதோட பியூட்டி என்னன்னா இது அவென்யூவாகவும் நம்ம வைக்கிறோம். அதாவது கீழே வந்து ஒரு பிங்க் பெட்டலாக, அதோட பெட்டல்ஸ் கீழே வந்துச்சுன்னா அப்படியே பிங்க் கார்பெட் மாதிரி ஆகும் அந்த ஏரியா. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த ஃப்ரூட் வந்து டேஸ்ட் லைக் அன் ஆப்பிள். ஓகே, இட்ஸ் வெரி யுனிக் டேஸ்ட் அந்த ஃப்ரூட்டுக்கு. ஓகேங்களா, மலையன் ஆப்பிள்ங்கிறது. இதில் 2 கல்டிவார் நம்மகிட்ட இருக்கு. ஒயிட் ஒன்று இருக்கு, ரெட் அண்ட் ஒயிட் சேர்ந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அதோட பிளான்ட்டுங்க. சூப்பருங்க. இது வந்து சூரியனாம்னு செரி பேரு. ஓகே, சூரியனாம் செரி. இதுலயே ரெட் அண்ட் பிளாக் இருக்கு. இதெல்லாம் நம்ம மதர் பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்தது. நைஸ். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்ன்ட்டு, கேரம்போலா ஒரு ஸ்டார் ஃப்ரூட். இது நார்மலா மார்க்கெட்ல இருக்க ஸ்டார் ஃப்ரூட் தான். இது மார்க்கெட்ல இருக்கிறது இல்ல. மார்க்கெட்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் புளிக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட் வெரைட்டி. ஓகே, ஸ்வீட் வெரைட்டி அண்ட் ஆல்சோ இட் சைஸ் B17ங்கிறது வெரைட்டி பேரு. சரிங்க. ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியலாக இதை வந்து நம்ம வயபிளாக கொண்டு வர முடியும் இந்த ஸ்டார் ஃப்ரூட். ஓகே, ஸோ இதோட க்ரோத் பீரியட்லாம் எப்படிங்க? இது வந்து இப்போ இதுலேயே பூ இருக்கும் ஆக்சுவலாக. நாம் வி ஷுட் அலவ் த வெஜிடேட்டிவ் க்ரோத் ஃபார் 1.5 years. அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ஹார்வெஸ்டிங். ஓகே, ஸோ ஆமாம், இதோட சேலஞ்ச் என்ன, இட்ஸ் வெரி டெலிகேட் ஃப்ரூட், ரொம்ப சாஃப்டான ஃப்ரூட்டு. ஸோ நீங்கள் அதை பொரிக்கிறதே பார்த்து தான் பொரிக்கணும். அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணும். ஆமாம், எல்லாம் பார்க்கணும். நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங். ஓகே, பட் ஆனால் டிமாண்டிங் ஃப்ரூட். மார்க்கெட்டில் இதுக்கு டிமாண்ட் இருக்குது. ஓகே, ஆனால் நம்மளோட ஹேண்ட்லிங்கில் நாம் கொஞ்சம் இன்னும் கூட SOP ரெடி பண்ணிட்டோம்னா ஓகே, ஐ திங்க் இதை வந்து நம்மளால கண்டிப்பாக கமர்ஷியலாக பண்ண முடியும். ஸோ இதை வந்து நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம். நைஸ், இட்ஸ் கோயிங் டு பி அவர் கமர்ஷியல் கிராப். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இதுல ஏதோ வேல்யூ ஆட் ஏதாச்சும் பண்ண முடியும்? சூப்பராக பண்ணலாம். ஸோ வி ஆர் ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டிங். சில வேல்யூ அடிஷன் யோசிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாமே இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸில் தான் இருக்குது. ஒன்ஸ் இட் கம்ஸ் அவுட் ஐ வில் ஹாப்பி டு ஷேர். ஷூர், வி ஆர் வெயிட்டிங். ஸோ இது ஜாக் வெரைட்டி. ஜாக்ல வந்துட்டு 3 வெரைட்டி இருக்குங்க. சரிங்க.
இது வந்து J33 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, நல்ல ஒரு கமர்ஷியல் வெரைட்டி. ஜாக்கை வந்து நம்ம ஒரு சூப்பர் ஃப்ரூட்னு சொல்கிறோம். அதாவது நம்மள வந்து நான் தெரியும் டைப் 2 டயபெட்டிஸ் நிறைய இந்தியாவில் இருக்குது. ஓகே, வி ஹாவ் 6 to 7 out of 10 ஆர் வித் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இந்த ஜாக்கை வந்து என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க, there is a company in Kerala, ஓகே, ஜாக் 360 சொல்லிட்டு. So they did a research and they found out a solution for a reverse diabetes. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, டெண்டர் ஜாக் பழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாக் ஃப்ரூட்டை மட்டும் எடுத்து ரா ஜாக் எடுத்து அதில் இருந்து பவுடர் பண்ணுறாங்க. ஸோ தே கால் இட் அஸ் ரா ஜாக் ஃப்ளார். ஓகே, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம இட்லி மாவு சப்பாத்தி மாவோட எல்லாம் தேர் ஆடிங் 1 spoon to it. ஸோ இந்த பவுடர் என்ன பண்ணுதுன்னா அந்த ஜிஐ இண்டெக்ஸ் ஆஃப் தட் நீங்கள் சாப்பிட்ற அந்த கார்போஹைட்ரேட்ஸில் வந்து ஜிஐ இண்டெக்ஸை குறைக்குது. ஃபைபர் இருக்கிறனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுது, சுகர் ஸ்பைக் ஆகிறது இல்லை. ஸோ எனிபடி வித்தவுட் எனி ஹெசிடேஷன் தே கேன் டேக் ஆல் கார்போஹைட்ரேட்ஸ் ஆடிங் திஸ் ஃப்ளார் இன்டு இட். இதிலே குக்கீஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அல்வா எல்லாமே நிறைய பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜாக் இது வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, ஜாக் இஸ் கோயிங் டு பி ஒன் பிக் கமர்ஷியல் ப்ராசஸ்டு இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. எக்ஸ்போர்ட்டுக்கு எக்கச்சக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஆக்சுவலி இந்தியாவிலேயே தெர் இஸ் ஹியூஜ் டிமாண்ட் because so many people are with diabetes. Okay, so அதனால நாம ரெக்கமெண்ட் பண்ற 3 ஐடியல் வெரைட்டிஸ், அதுல இந்த J33 வந்து இட்ஸ் both used for fresh fruit and also for processing. இதோட சைஸ் வந்து ஒரு 15 to 20 kg அந்த ரேஞ்சில் வரும். வெரி கிறிஸ்பி ஜாக். ஓகேங்களா, நல்லா இருக்கும், வரிக்க சக்கா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பர் டேஸ்டி. ஓகே, அண்ட் இட்ஸ் ஐடியல் ஃபார் ப்ராசஸிங் ஆல்சோ. நல்ல பெரிய பெரிய பல்பாக்குன்னா நிறைய ஃப்ளார் கிடைக்கும், பவுடர் கிடைக்கும். திஸ் பவுடர் ஐ மீன் எங்கள் அப்பா யூஸ் பண்ணியிருக்காரு. இட் டசன்ட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட். ஆமா, அது கார்ன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஆமா, அதுல எதுவுமே டேஸ்டே இருக்காது. கரெக்ட். எஸ், இட் டசன்ட் ஹேவ் எனி ஆர்டர், எனி டேஸ்ட், நத்திங். They just need to add it to whatever they are doing it. It doesn't bring any difference to the taste. No, but it works. ஏன்னா because அந்த raw jack அப்படிதான் இருக்கும், அதுல ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ அதை வந்து இதை we recommend it into கோகோனட்டுங்க. 4 கோகோனட்டுக்கு சென்டரில் இது வரலாம். ஆமாம், இது வந்து ஜாக் will ideally go with coconut plantation. ஓகே, it's beautiful intercrop, நல்ல ஒரு intercrop ஜாக். ஓகே, நான் வந்து ஒரு தென்னைக்குள்ள ஊடு பயிராக வைக்கிறதுக்கு பலா சிறந்த பயிர். ஃபேண்டாஸ்டிக். வேற என்ன ஜாக் வெரைட்டி? இது வந்து கம்போடியன் ஆரஞ்சுன்னு ஒரு வெரைட்டி. இதோட சொலை வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்குங்க. இட்ஸ் நாட் எல்லோ. ஓகே ஓகே. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு கன்சியூமருக்கு வந்து ஆரஞ்சு கலர்லலாம் பலா சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க, ரெட்ல பலா வருது. ஓகே, சிங்கப்பூர் ரெட் அப்படிங்கிற வெரைட்டிஸ் எல்லாம் வருது. ஓகே, நம்மளுக்கு வியட்நாம் சூப்பர்லேயே ரெட் வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும், டேஸ்ட்லயும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் மாறும். ஸோ 3 வெரைட்டி நம்மகிட்ட கமர்ஷியலாக இருக்குது. ஒன்று J33, இன்னொன்று கம்போடியன் ஆரஞ்ச், இன்னொன்று வியட்நாம் சூப்பர் ஏர்லி. ஓகே, வியட்நாம் சூப்பர் ஏர்லி தான் நம்ம இங்கே வந்து ரொம்ப ஹாட் செல்லிங்னு சொல்லுவோம். ஏன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி வந்து ஹை இன்டென்சிட்டியில் நம்மளால் வைக்க முடியும். ஒரு ஏக்கருக்கு 400 செடி. 10க்கு 10 ஸ்பேசிங்கில் தனிப்பயிராகவே ஜாக் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, நாங்கள் போகிறது வந்து பைபேக் போகிறோம், நாங்களே சாப்ளிங் கொடுத்துட்றோம், காய் வந்தால் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஆவரேஜாக ஒரு பிளான்ட் வந்து 1000லேருந்து 1200 ரூபாய்க்கு அடையும். So which means 4 lakhs to, so technically yield just, yes, 4 lakhs to 5 lakhs per acre they could able to get on a commercial scale. Proper nutrient manage பண்ணாங்கன்னா bare minimum நான் சொல்றது. Okay, they could able to get this amount. ஆனா இந்த ஜாக்கை வந்து எப்படின்னா, இப்போ இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, நம்ம கன்சியூமருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் இந்த ஜாக் இல்லை. ஸோ இதை நம்மளோட ஐடியா, இந்த ஃப்ரூட் க்ரூவோட ஐடியா என்னன்னா, நாம் இந்த ஜாக்கை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வைக்கணும். ஓகே, கன்சியூமருக்கு வந்து நார்மலாக ஏன் வந்து ஜாக் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லை, என்னென்ன காரணத்தினால இல்லை? மேபி அதோட ப்ராசஸிங், கிளீனிங் ப்ராசஸ், நிறைய பால் வரும், வெட்டுறதுக்கு சிரமம், கத்திலெல்லாம் அவ்வளோ பெரிய பழம் சாப்பிடவும் மாட்டோம், கையிலெல்லாம் ஒட்டும், இன்னொன்று வந்து பெரிய பழமாக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் தான் இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி. ஓகே, ஐடியலாக ஒரு 3 kg to 5 kg தான் வரும். ஓகே, பால் ரொம்ப கம்மி, பாலும் தண்ணி மாதிரி இருக்கும், ரொம்ப வலுவலுன்னு இருக்காது. ஸோ ஈஸி டு கட். அளவாக ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ஒரு 40 சொலை 50 சொலை இருக்கும் அதில். ஓகே, ஒரு ஃபேமிலி கன்சியூம் பண்ணுறதுக்கானது, ரொம்ப நல்ல டேஸ்ட் உள்ளது, ஆல் சீசன். ஓகே, ஸோ ஐடியா வந்து இந்த பலாவை வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கொண்டு போகிறதா ஐடியா. ஸோ அப்படி வந்து மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பலாவுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும். ஓகே, ஸோ அப்போ வந்து நிறைய கல்டிவேட்டர் ஃபார்மர்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணினாலும் நம்மளால வந்து லோக்கல் கன்சம்ஷன்லயே அதை கொடுக்க முடியும். இது நேட்டிவ் ப்ரீடுங்களா? இது வந்து வியட்நாமோடது. ஓகே, இட்ஸ் நேட்டிவ் டு வியட்நாம்.
நம்ம ஊர்ல இந்த குயிக்கா வளர்ற பலா இல்லை. நம்ம நாட்டு பலா எல்லாமே ம், ம். 5 வருஷம் 6 வருஷம் டைம் எடுத்து தான் வரும். ஓகே. அந்த பலா வேற. அது ம், ம், ம். அதுக்கான யூனிக் டேஸ்ட் இருக்கு. பட் இந்த பலா வந்து நான் கமர்ஷியல் ஆங்கிள் யோசிக்கும் போது இந்த பலா வந்து என்னால டிபார்ட்மெண்ட் கொண்டு போக முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே, நைஸ் நைஸ். இந்த பழ இப்போ நீங்க வியட்நாம் மேலி சொல்றீங்கல்ல, அது வீட்டு தோட்டத்திலே வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம். இது வந்து நீங்க டப்லயே வைக்கலாம். உங்களுக்கு ஒரு 40 லிட்டர் டப், பழைய ட்ரம் எல்லாத்துலயும் அது சூப்பரா வளரும். ஓகே. ஸோ இது அதே மாதிரி சின்ன ஒரு இடமா இருந்தாலும் நம்மளால வந்து வைக்க முடியும். ஈஸி டு க்ரோ, ஈஸி டு ஈட். எஸ், ஈஸி டு ஈட், குயிக் ஈல்டிங். ஓகே. உங்களுக்கு ஒரு 1.5 இயர்ஸ் கமர்ஷியல் ஈல்டு விடணும்னா கண்டிப்பா நம்ம 2 வருஷத்துக்கு இதுல இருந்து பிஞ்சுகளை பிடுங்கி விடணும். ஓகே. அது கொஞ்சம் வெஜிடேட்டிவா அந்த பெலா தாங்கிறதுக்கான சக்தி அந்த மரத்துக்கு வர வரைக்கும் நாம வந்து அதை கட் பண்ணி விடணும். 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கமர்ஷியல் ஈல்டு விட்டுறலாம். ஒரு செடிக்கு நாங்கள் 10 பழம் தான் சொல்லுவோம். ஓகே, ஆவரேஜா ஒரு 50 கிலோ 60 கிலோ ஒரு செடி எடுத்து கொடுக்கும். இது அவகேடோங்களா? ஆமாங்க. அவகடோவில் வந்து இது வந்து இந்த கல்டிவார் பேர் வந்து சவுட்டா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. நார்மலாக அவகடோவில் வந்து டைப் ஏ, டைப் பி அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு அவகடோ பிளான்டேஷன் எடுத்திங்கன்னா அவங்க வந்து டைப் ஏ, டைப் பி ரெண்டுமே வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா அதோட ஃப்ளவர்ஸோட கிராஸ் பாலினேஷன் நடக்கணுங்கிறதுக்காக, ஈல்டு அதிகம் பண்ணுங்கிறதுக்காக. நம்ம ட்ராபிக்கலில் வந்து சில அவகடோஸ் பூக்கவே பூக்காது. ஸோ அதனால நம்ம வந்து அது ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால நாம் என்ன பண்ணுறோம், நம்ம வாட் எவர் வி ஹேவ், இது கமர்ஷியலாக நான் வந்து இது ஐ காண்ட் அஷ்யூர் ஹவு மச் ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும்னு தெரியாது. பட் ஆனால் நாம் இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது இந்த வெரைட்டி வந்து ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி, அதாவது சமவெளியில் வரக்கூடிய ஒரு அவகடோ வெரைட்டி. இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் வெரைட்டி, அதாவது இந்த பச்சை கலரில் இருக்கிறது. நார்மலாக ஹாஸுங்கிற வெரைட்டி எல்லாம் சப்ட்ராபிக். அந்த வெரைட்டி வந்து மெக்சிகன் வெரைட்டிஸ் அதெல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷனில் தான் வளரும். பட் சம் நர்சரிஸ் ஆர் ட்ரைங் லோக்கல்லே இந்த பிளெயின்ஸ்லேயே வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த வெரைட்டியெல்லாம் அந்த நார்மலாக அந்த பச்சை கலரில் இருக்கிற வெரைட்டி. ஒரு அவகடோவுக்கு மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குன்னா அதோட ஆயில் கண்டென்ட்டை பொறுத்து தான். அதுக்கு எவ்வளோ ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ, 10%, 20% எவ்வளோ ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அந்த ஆயில் கண்டென்ட்டை பொறுத்து அதோட மார்க்கெட் வேல்யூ நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்கூப் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்மூத்தாக வரும். ஓகே, சில வெரைட்டிஸ்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த ஆயில் கண்டென்ட்டே இல்லாமல் ஸ்கூப்பே பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் மார்க்கெட்டில் வேல்யூ போகும். இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆஸ் அ கன்சியூமர் வி ஜஸ்ட் பை ஒரு அவகடோ மட்டும் வாங்கி அது எப்படி இருக்கோ அதை நம்ம சாப்பிட்றோம். பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸோ, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸோ, ஹை வேல்யூ ரெஸ்டாரண்ட்ஸோ இங்கெல்லாம் போகணும்னா அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ இந்த அவகடோவில் ஆயில் கண்டென்ட் பெட்டராக இருக்குன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நாம் வந்து வச்சு பார்த்துட்டு இப்போ இதில் ஃப்ளவர் வந்துருச்சு. ஸோ நான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம். ஃபீல்டில் வைக்கும்போது அது வெஜிடேட்டிவ் க்ரோத் வரும். ஏன்னா இது பேப்பரில் இருக்கிறனால பேக்கெட்டில் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால ஃப்ளவர் வரும். நாம் இதே நிலத்தில் வச்சோன்னா அது வந்து அந்த வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ளவரிங்கே வரும். ஸோ ஹோப் இது வந்து நம்மளுக்கு ஒரு கமர்ஷியல் க்ராப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இதோட ரிசல்ட் வந்து இன்னொரு 1 வருஷம் ஆகும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆமாம், இப்போதைக்கு இதை டெஸ்ட் பண்ணுறோம். அவகடோவும் எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஃபார்ம்ஸ் பொள்ளாச்சிலே இருக்குது. அவகடோ வந்து தென்னைக்குள்ளே வந்து இன்டர் க்ராப்பாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப வருஷமாக அது ஈல்டும் கொடுத்துட்ருக்கு. இது என்ன வெரைட்டி சொன்னீங்க? இது வந்து சவுட்டா. சவுட்டா. ஸோ அந்த ஹாஸ் தான் வந்து அந்த பிளாக். ஆமாம், பிளாக்கிஷாக இருக்கிறது ஹாஸ். அது வந்து சப்ட்ராபிக்கலுங்க. அதுக்கு ஹில் ஸ்டேஷனில் தான் அது நல்லா வளரும். ஸோ இது ஓகே, இது ட்ராபிக்கல். இது ட்ராபிக்கல். இது டெஃபினட்டாக இங்கே காய்க்கும், அதில் ஒரு டவுட் இல்லை. அது ஆனால் இது கமர்ஷியல் ஈல்டு கொடுக்குறாங்கிறது நம்ம வச்சு பார்த்தா தான் தெரியும். ஊடுபயிரில் இப்போதைக்கு அட்லீஸ்ட் அது ஒரு ஆடட். எஸ் ஆமாம். இது மிராக்கிள் பெரி. இது பேர் மிராக்கிள் பெரி. இது என்ன பண்ணுன்னா நம்ம புளிப்பாக எதை சாப்பிட்டீங்களோ இதை சாப்பிட்டு இனிக்கும். ஸோ இது வந்து கமர்ஷியல் இல்லை, இது வந்து ஒரு நம்ம கல்னரி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்படியெல்லாம் கூட பல இருக்குமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த ஃப்ரூட் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்மகிட்ட புஷ் ஆரஞ்சுன்னு ஒரு சிட்ரஸ் வெரைட்டி இருக்குது. அதையும் இதையும் டேஸ்ட் பண்ண வைப்போம். ஸோ அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சொன்னாங்க ஃப்ரெண்ட் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார். இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த முதல்ல ஒரு சுலை சாப்பிட்டுட்டு பயங்கரமாக புளிச்சுது. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அது இனிக்குது. ஸோ அதுதான் அது மிராக்கிள். இது மிராக்குலின்னு ஒரு செக்ரேட் பண்ணும். ஸோ அதனால அந்த டேஸ்ட் பட்ஸ் அரெஸ்ட் ஆகும். சூப்பர். இது ஓகே. இது வந்து மரமாக ஆக்சுவலாக நீங்கள் கவரில் வச்சிருக்கனால இப்படி இருக்கு, அழகாகவும் இருக்கும். இது நீங்கள் ஒரு பாட்டிலெல்லாம் போட்டு அழகாக நீங்கள் இதை வளர்த்து. மேபி அப்போ நிறைய இந்த ஏரியாவில் இருக்க ரியல் எஸ்டேட் இடம் விற்கிறவங்க கிட்டலாம் இதெல்லாம் ஒரு அவென்யூ ட்ரீவா வந்து நம்ம அட்லீஸ்ட் சொல்லலாம் இல்லைங்களா? வீட்டில் வைக்கலாம். மரமாகிறதுக்கு டேக்ஸ் டைம், பட் பாட்டில் எல்லாம் அழகா. ரம்பூட்டான்ஸ் இருக்கு, கொஞ்சம் ரம்பூட்டான்ஸ் இருக்கு. ரம்பூட்டான் தான் வரும் அப்படின்ற இல்ல, ரம்பூட்டான் டிராபிக்கல்ல வருதுங்க. ஃப்ளவர் செட்டிங் கொஞ்சம் கஷ்டம். வராதுன்ட்டு இல்லை, கமர்ஷியல் ஈல்டுக்குன்னு ஐடியல் டெம்பரேச்சர் இருக்கு.
அதோட அந்த அந்த சில்லிங் அதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கமர்ஷியல் ஈல்டு வருமாங்கிறது ஐ டவுட். பட் ஆனால் இங்கே ஈல்டு வரும், வீட்டு யூஸுக்கு அட்லீஸ்ட் யூஸ் ஈல்டு வரும். பட் பொள்ளாச்சி வந்து ஓரளவுக்கு ஆப்ட் கிளைமேட் ரம்பூட்டானுக்கு வந்து வரும். இதில் வந்து 2 வெரைட்டி 2 கல்டிவார் தான் நாம் ப்ரொமோட் பண்ணுறோம். N18 E35. E35ங்கிறது எல்லோ கலரில் இருக்கும், அது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். N18ங்கிறது இது வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொன்ன வெரைட்டி, ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்கிற வெரைட்டி N18. ஓகே, இதை ஹோம் க்ரௌண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்களோட சாப்ளிங் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஒரு ரம்பூட்டானோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் அதை பிரித்து சாப்பிடும்போது அதோட சொலையும் அதோட சீடும் தனியாக பிரிஞ்சு வரணும். ஓகே, சீடு தனியாக வரணும். அதாவது நீங்கள் சாப்பிடும்போது அந்த சொலை மட்டும் தனியாக வந்துடும், சீடு அழகாக துப்பிடலாம். சில நாட்டு வெரைட்டி ரம்பூட்டான் நம்ம சாப்பிடும்போது சீடோட அந்த சதை ஒட்டியே இருக்கும், அதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நாட்டு வெரைட்டி. ஸோ பெட்டர் வெரைட்டிஸ்க்கு இதுதான் கேரக்டர். ஸோ ஆமாம், நல்ல சைஸும் கொஞ்சம் பெருசாகவே வரும் இது கமர்ஷியல் வெரைட்டிஸு. அதே மாதிரி இந்த செப்பரேட் ஆயிரும், சீடும் அந்த ஃப்ளஷும் செப்பரேட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் வெரைட்டிக்கு, அதுதான் மார்க்கெட்லையும் விரும்புகிறாங்க. புலாசான் இதுலேயே ஒன்று வருது, ரம்பூட்டான் மாதிரியே புலாசான், அந்த ஃபதர் இல்லாமல் மேலே ரவுண்டாக வரும், அதுவும் இட்ஸ் பிக்கிங் அப். கேரளாவில் புலாசான் ஃபார்ம்ஸ் நிறையா வந்துருச்சு, அது ரம்பூட்டான் மாதிரியே இருக்கும், அது சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ சீசர், ஸ்கூல் பாய், நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு ரம்பூட்டானில். ரம்பூட்டான் வந்து எக்கச்சக்கமாக கல்டிவேட் பண்ணிட்டாங்க. வி ஹேவ் கேரளாவில் நிறைய ரம்பூட்டான் ஃபார்ம்ஸ் வந்துருச்சு, கர்நாடகாலையும் நிறைய ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. ஐ டோன்ட் நோ மார்க்கெட் எப்படி ஃப்ளட் ஆகும்னு தெரியல, பட் தெர் ஆர் மோர் ஃபார்ம்ஸ். நம்ம இங்கே லோக்கல் கன்சம்ஷனுக்கோ லோக்கலாக சாப்பிட்றதுக்கு திஸ் இஸ் ஓகே, வி கேன் ட்ரை. நம்ம ஊருக்கு அவ்வளோ பெனிட்ரேட் ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃப்ரூட் எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் ஆகுது. நம்மளுக்கு அது ஃபார்ச்சுனேட் இல்லை சாப்பிட்றதுக்கு, நல்ல குவாலிட்டியான பழங்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். நாமளே சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல பிரீமியம் பிரைஸ் கிடைக்குது. ஸோ அதனால ஆப்வியஸ்லி எவ்ரிபடி அதில் தான் யோசிப்பாங்க. சஸ்டைனபிலிட்டி இருக்குல்ல, அட் தி எண்ட் ஆஃப் தி டே சஸ்டைனபிலிட்டி நாட் சஸ்டைனபிள் ஆக்சுவலி, அதுக்கு சஸ்டைனபிளுக்கு ஆப்போசிட் தான். நம்ம ஊர் நமக்கு சஸ்டைனபிள் நல்ல பழங்க, ஆமா, ஃபார்மருக்கும் ட்ரேடருக்கும், நம்ம ஃபார்மர் கூட தெரியாது, ட்ரேடருக்கு அது வந்து இட்ஸ் குட். பட் ஆனால் என்னோட ஆதங்கம் லைக் ஏன் டாப் குவாலிட்டி பழங்கள் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம், நம்மளுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஓகே, மேபி பிகாஸ் ஆஃப் பிரைஸ். எஸ், ஆப்வியஸ்லி பிரைஸ். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஆர்ச்சர்டோட ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகங்க. ஓகே, இப்போ நாம் வந்து ஒரு இப்போ ஒரு கோகோனட்டோ ஒரு அரக்னட்டோ வைக்கிறோன்னா அதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, இது நெல் வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ், அவ்வளோதான். நம்மளோட ஆனிவல்ஸ், காய்கறி எதாக இருந்தாலும். பட் ஒரு கமர்ஷியல் ஆர்ச்சர்ட்னு வரும்போது அதோட எஸ்ஓபிஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்ட். நீங்கள் கரெக்டாக அதுக்கான ஃபெர்டிகேஷன் கொடுக்கணும், கரெக்டாக ப்ரூனிங் பண்ணணும், கரெக்டாக அதோட வாட்டர் மேனேஜ்மெண்ட், சாயில் மேனேஜ்மெண்ட், நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணணும். அதனால அது காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் அதிகம். ஸோ அந்த ஒரு கமர்ஷியல் ஃபார்ம் 100 ஏக்கர் ரம்பூட்டான் வச்சுருக்கான், 700 ஏக்கர்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க கேபிட்டலே அதிகம், கேபிட்டல் க்ரோர்ஸில் போகும். ஏன்னா ஒரு செடியும் காஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நல்ல கல்டிவர் வந்து இப்போவும் எக்ஸ்பென்சிவ் தான். உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கூட ரம்பூட்டான் செடி கிடைக்கும். ஆனால் எந்த மதர் பிளான்ட்லேருந்து எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாது. நீங்கள் அதே நல்ல ஒரு பிராண்டடாக ஒரு செடி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 400-500 இல்லாமல் அதை வாங்க முடியாது. ஸோ ஒரு கமர்ஷியல் ஆர்ச்சர்ட் வந்து பிளான்ட்டில் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. அது இல்லை ரிஃப்ளெக்ட் ஆகும் கூட கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு ஃபார் ஷோர் அவங்களுக்கு தெரியும் இதுதான் மதர் பிளான்ட்டோட கேரக்டர், இதுதான் இப்படி தான் வரும், நான் 100% கேரண்டியோட சொல்லுவாங்க இப்படி தான் அது வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால த ப்ரைஸ் தே நீட் டு கிவ். இதே நம்ம மக்களாக நாம் நர்சரியில் பண்ணுற இது என்னென்னா, நம்மளுக்கு வந்து ரம்பூட்டான் அப்படின்னு தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம கல்டிவாரே கேட்க மாட்டோம், இது என்ன வெரைட்டி ரம்பூட்டானே கேட்க மாட்டோம். இது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவேர்னஸ் வேணும். ஓகே, எத்தனை டைப் ஆஃப் ரம்பூட்டான் இருக்குது, இது எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், நம்ம பார்த்தா போதும், டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் எது வந்து கமர்ஷியலாக நல்லா இருக்கும், எது நம்ம ஏரியாவுக்கு வரும், இதெல்லாம் தெரிஞ்சிடும். இட் அப்ளைஸ் டு எனி ஃப்ரூட் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டான கல்டிவார் எடுக்கிறது. இப்போ ஸ்டார் ஃப்ரூட் அதே மாதிரி தான். நான் ஏன் அந்த பர்டிகுலர் B17 வெரைட்டி பண்ணுறேன்னா, ஃபார் ஷோர் எனக்கு தெரியும் அதோட கேரக்டர் என்னன்னு, அதோட சைஸு, அதோட ஷேப்பு, இதெல்லாம் கமர்ஷியலாக எனக்கு அது போகக்கூடிய வெரைட்டி. நான் எனக்கு 100 ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கான், இன்னொரு 400 சொல்கிறான்னா ஐ ப்ரிஃபர் டேக்கிங் 400. ஏன்னா எனக்கு ஃபார் ஷோர் அதில் எனக்கு ஈல்டு வரும்னு தெரியும். நான் வச்சுட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஐயோ காய்க்கலேன்னு சொல்கிறது அதில் நோ யூஸ், என் டைமும் வேஸ்ட் ஆச்சு. ஸோ
நாம் அதை தான் ஃபார்மருக்கு சொல்ல ட்ரை பண்ணுறோம். நாம் இங்கே பன்மயமில் வச்சுருக்கிறது ஃபார் ஷோர் மதர் பிளான்ட்டோட கேரக்டர்னால் அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபார்ம் நர்சரிங்கிற ஒரு விஷயம் வந்துங்க, நம்ம நிறைய நர்சரி நீங்களே போயிருப்பீங்க. ஓகே, நர்சரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி தான். ஓகே, மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க இல்லை, அவங்க வந்து கன்சாலிடேட் மட்டும் தான் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து வாங்கி அந்த இடத்துல வச்சு விற்கிறாங்க. பட் அதோட உண்மையான மேனுஃபேக்சர் யாருன்னா அது ஒரு விவசாயி. ஓகே, நாம் ஒரு பழத்தை விளைவிக்கிறோம், அதே மாதிரி ராஜமுந்திரிலையோ அதே மாதிரி இங்கே மண்ணூத்திலையோ சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் அவங்க தான் அந்த செடியை உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகே, அதை உற்பத்தி பண்ணி அதை வந்து நர்சரி வாங்குறாங்க. நர்சரி வாங்கி அவங்க டேகை போட்டு அவங்க அதை வைக்கிறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா, நாம் நர்சரி கிட்ட போகாமல் ஃபார்மர்ஸ் கிட்ட போய் வாங்குறோம். ஓகே, ஸோ நான் ஃபார்மர்ஸ் கிட்ட போகிறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, எனக்கு மதர் பிளான்ட்டை பார்க்க முடியும். எந்த மதர் பிளான்ட்லேருந்து இவங்க பட் எடுக்கிறாங்கன்னு என்னால் பார்க்க முடியும். ஸோ அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, இது வந்து ப்ராப்பராக மெச்சூர்டான ஒரு செடியிலேருந்து தான் இதை எடுத்து பண்ணுறாங்கன்னு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம நர்சரியில் வெரைட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, ஏன்னா கமர்ஷியலாக இந்த ஏரியாவுக்கு என்ன வளருமோ அதை மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸ்டில் நம்ம இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், நிறைய வெரைட்டி கொண்டு வரோம். லோங்கன் ஒரு வெரைட்டி இப்போ புதுசாக ஸ்டடி பண்ணியிருக்கோம், அது நம்ம ஏரியாவுக்கு நல்லாவே வருது. ஸோ அதை வந்து அதில் ஒரு 4 கல்டிவார் இருக்குது, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்னும் நம்ம வி ஆர் இன்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃபீல்டில் ட்ரை பண்ணுறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் வைக்கிறோம். அதெல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தென் மற்ற ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இது ஹை ஸ்டேக், நம்ம காஸ்ட் அதிகமாக இருக்கிறனால அது ரிஸ்க் அவங்களால எடுக்க முடியாது. நாங்கள் வைக்கிறவங்களுக்கே நம்ம வந்து நீங்கள் மினிமம் ஒரு 4 செடி வைங்க, உடனே அவங்கள வந்து 50 செடி 100 செடி நாங்கள் புஷ்ஷே பண்ணுறதில்ல. ஒரு ஸ்மால் ஏரியாவில் ஆஸ்க் தெம் டு கீப், அதை வச்சுட்டு பைபேக்கும் நாமளே எடுத்துக்கிறோம். அதனால அவங்களுக்கும் அதில் ஒரு பிரச்சனை இல்லை. தட் ஆல்சோ ஹெல்ப் them study the character. ஆமாம், அவங்களுக்கும் அந்த கிளைமேட்டுக்கு எப்படி வருது, அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியுதா. கரெக்ட். இப்போ நம்மளுக்கு இதுலேயே வாட்டர் ஆப்பிள் இருக்குது, சாம்பா வெரைட்டிஸ் நிறைய பார்த்துருப்போம். சாம்பா வெரைட்டிஸ் ஏன் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை? அகைன் the same question. ஷெல்ஃப் லைஃப். ஓகே, அதே மாதிரி ஹவு தே ஹார்வெஸ்ட் இட். ஏன்னா சின்ன சின்ன சாம்பாவாக இருக்கும், அதை வந்து அவங்க வந்து உளுத்தி தான் பொறுக்குவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய கீழே நிலத்தில் பட்டு அடிபட்டுருக்கும். அதே மாதிரி அது வந்து அவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்காது. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சுன்னா. ஸோ தேர் ஆர் சம் குட் வெரைட்டிஸ் விச் கேன் பி கமர்ஷியலைஸ். ஓகே, சாம்பாலையே it has its shelf life. ஓகே, ஸோ அந்த கல்டிவாரை நம்ம வைக்கிறது தான் முக்கியம். ஸோ அதுவும் நாம் வந்து we identify 2 varieties. இன்னும் ஸ்டில் இன் நம்மளோட ஏரியாவில் வச்சு அதை எப்படி வளருதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். தாய்லாந்து வெரைட்டிஸ் ஆர் குட் வெரைட்டிஸ். தெர் ஆர் ஃபியூ தாய்லாந்து வெரைட்டிஸ். ஓகே, அதை நாம் வந்து வைக்கிறோம். அது கமர்ஷியலாக வந்துருச்சுன்னா தென் we are see நம்ம வந்து நார்மலாக சாம்பாஸ் வந்து நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட் சைடில் இந்த தள்ளு வண்டியில் இந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு ஹை வேல்யூ ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் அது இருக்காது. ஸோ we want to really take that to that level because then only we can get a premium price. So farmerக்கு அப்போ தான் பெனிஃபிட். நீங்கள் வந்து இங்கே வந்து 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஒரு கிலோ வாங்குறாங்க. பீட் ஸ்டார் ஃப்ரூட்டோ 10 ரூபா 20 ரூபா தான் மேக்ஸிமம். ஆனால் பட் அந்த 20 ரூபா வாங்கி ஃபார்மர் என்ன பண்ணுவார்? ஒன்று அவர் வச்ச கல்டிவார் கரெக்டாக இருந்துச்சுன்னா, கரெக்டான சோர்ஸில் அவரால் விற்க முடிஞ்சால் நாட் லெஸ் தென் 40-50 rupees he will get per kg. அப்போ தான் ஃபார்மருக்கு எக்கனாமிக்கலி அது வைபிளாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கல்டிவார் முக்கியம், என்ன வெரைட்டி செடி எடுக்கிறோங்கிறது முக்கியம், எப்படி அதை மார்க்கெட் பண்ணுறோங்கிறது முக்கியம். ஸோ நாம் ஃபார்மருக்கு நாம் வந்து ரொம்ப இதை நர்சரியை நாங்கள் கமர்ஷியலாக ப்ரொமோட்டே பண்ணுறதில்ல. ஓகே, நம்ம ஃபார்மர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம், பைபேக் பண்ணுற ஃபார்மர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். நாங்களே அஷூரன்ஸோடு கொடுக்குறோம். சம்டைம்ஸ் நாங்கள் செடியை ஃப்ரீயாகவே கொடுப்போம், வச்சு பார்த்துட்டு அதில் ஈல்டு வந்தால் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு they want to try கன்வின்ஸே ஆகல. ஆமாம், கன்வின்ஸே ஆகல. ஆமாம், கன்வின்ஸே ஆகலங்கும்போது எங்கள் ஊரில் நாங்கள் அதை பண்ணுறோம். ஓகே, எங்கள் ஊரில் வந்து we want to ரெண்டு செடி கொடுத்து ஓகே வச்சு பாருங்க, ஓகே, காய்ச்சா நானே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, ஓகே இதுல இருந்து காசு வரும். கரெக்ட், அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவங்களும் அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ஹார்டிகல்ச்சருக்குள்ள வரணும். there is assurance also. ஆமாம், பைபேக் வாங்கிக்கிறோங்கிறத ஃபேர் பிரைஸ் கொடுக்குறோம். மார்க்கெட்டோட நாங்கள் அதிகம் தான் பிரைஸ் கொடுக்குறோம். ஓகே, கொடுத்து தான் வாங்கிக்கிறோம். அது எனக்கு இந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட் டேக் சம் டைம். ஆனா இதெல்லாம் லாங் process. கரெக்ட். 3 years 4 years தான் இதோட ரியல் இம்பாக்ட் தெரியும், கிரவுண்ட் இம்பாக்ட். பட் ஆனா we are trying. பட் அது ஒரு குட் ஸ்டார்ட். யா. ஸோ நம்ம ஜாக் ஃப்ரூட் பத்தி பார்த்தோம். கரிப்பலா சொல்லுங்க இது. ஓகே, பிரெட் ஃப்ரூட். ஓகே, இது வந்து ஃப்ரூட் இல்லை, இது வெஜிடபிள்.
கரெக்ட். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு வருது ஆக்சுவலாக. இந்த வீகன் மீட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இடத்துல வந்து தேர் கிவிங். கரெக்ட். ஸோ இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஐடியலான ஒரு ஃப்ரூட். சரிங்க. ஓகே. இப்போ ஆப்பிரிக்காலலாம் பிரெட் ஃப்ரூட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனே வச்சுருக்காங்க. ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது ஆக்சுவலாக. ஃபெமைன்லாம் இது வந்து ஒரு ஊரவே காப்பாற்றிருக்கு இந்த மரம். ஓகே. சரி சரி. ஸோ மச் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் இட். ஓகே. ஸோ இதை நாம ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபார்மர் எப்படி இதை பார்க்கலான்னா, இதில் வந்து லைக் நார்மலாக சீடோ ரூட்ல இருந்தோ தான் ட்ரெடிஷ்னலி எடுப்பாங்க. நாம இந்த பிளான்ட் வந்து ஏர் லேயர்டு. ஓகே. ஓகே. ஸோ ஏர் லேயருங்கும் போது இதோட ஈல்டு வந்து ரொம்ப சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிரும். வித்தின் 2 years யூ வில் கெட் த ஈல்டு. வச்சதின் 2 yearsல ஈல்டு வந்துடும். ஓகே. அதே மாதிரி திஸ் வில் ஏர் லேயரில் இருக்கிறனால இது வந்து இட்ஸ் பிரான்ச் அவுட், இட் ஒன்ட் கோ அப். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது உங்கள் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஹைட் போகாது உங்களுக்கு. பெரிஃபரி இப்படி சைடில் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக இந்த வெரைட்டிஸ் ஆஃப் இந்த பிரெட் ஃப்ரூட், இந்த கரிப்பலா வந்து உங்களுக்கு வந்து ஏர் லேயர்டு கரிப்பலா வந்து உங்களுக்கு வந்து அதிக ஸ்பேஸை எடுத்துக்கும். ஓகே. ஸோ நம்ம வைக்கிற இடம் வந்து நிறைய ஸ்பேஷியஸாக வைக்கணும். நீங்கள் ஒரு 25 அடி ஒரு கரிப்பலாக்கு இன்னொரு கரிப்பலா 25-30 அடி வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு வாதோட வந்து ஒட்டும். ஓகே. ஸோ இது நம்ம வச்சு கொடுத்து இப்போ ஈல்டுக்கு வந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. ஓகே. இதோட ஈல்டு எப்படி இருக்குங்க? பெர் ட்ரீ கேட்குறீங்களா? ஸோ இட்ஸ் அது ஈல்டு வந்து இட்ஸ் டிபெண்ட். நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, மார்க்கெட்டில் ஒரு நாங்கள் வி ஆர் நாட் டூயிங் திஸ். ஓகே. வி ஆர் நாட் பையிங் திஸ். ஏன்னா இந்த ப்ராசஸிங் நாங்கள் பண்ணுறதில்ல. ஓகே. நார்மலாக ஒரு மெச்சூர்டு ட்ரீ வந்து ஒரு 10,000 to 15,000 போகுது இயர்லி. ஒரு இது மாதிரி they give and take that. On average. ஆமாம். ஒரு 7 year old ட்ரீ வந்து 10,000க்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே. அந்த ஹார்வெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. பெர் கேஜி வந்து 30 rupees 35 rupees அந்த மாதிரி வந்து இட்ஸ் கோயிங். வெஜிடபிளாக கொடுத்தோம்னா நாமளே ப்ராசஸ் பண்ணால் 3x யூ கேன் கெட் த ப்ராஃபிட். இது நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா வருதுங்க. ஓகே. இட் நீட் வாட்டர். ஓகே. இது வாட்டர் இன்டென்சிவ் தான். நைஸ். ஓகே. ஆனால் இதோட எக்ஸலண்ட் மல்ச் ப்ரொடியூசர். நீங்கள் வந்து இதோட கீழே லீஃப் எல்லாமே வந்து ஃபாடர் ஃபார் அனிமல்ஸ். ஓகே. நீங்கள் அந்த லீஃப் எக்ஸ்ட்ரா வரது எல்லாத்தையுமே நாங்கள் மாட்டுக்கு போட்டுருவோம். ஓகே. நல்ல ஃபாடர். நைஸ். பெர்மாகல்ச்சர்ல வரும்போது நம்ம ஒரு ட்ரீ வந்து நிறைய யூட்டிலிட்டி கொடுக்கணும். இட் ஷுட் நாட் கிவ் சிங்கிள் ஃபங்க்ஷன், இட் ஷுட் பி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் இது ஃபாடராக இருக்கும், ஷேடுக்காக இருக்கும். இன்ஃபேக்ட் we are planning one tree house on that tree, big tree. We have one big tree. So it helps you in the design also. இது வந்து நல்ல ஒரு again இதெல்லாம் உங்களோட one of the favorite. Okay. இந்த டிசைன்ல nice. கரிப்பலால பேஷன் ஃப்ரூட் இது மேல எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு? இதை எப்படி இங்க பொள்ளாச்சியில ப்ராபப்ளி இந்த பெல்ட்ல ப்ராபப்ளி நீங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க எப்படி இதை வளர்க்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சு? இது வந்து ஒரு 90 சென்ட்டுங்க இந்த ஏரியா. இதில் வந்து ஃபஸ்ட்டு நாம் வந்து பாவாவை தான் போட்டிருந்தோம். இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே பந்தல் ஆயிடுச்சு. ஏன்னா தென்னை மரம் ஃபுல்லாக போனதுனால எல்லோரும் மாற்றுப்பயிராக எல்லாருமே பந்தலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அதே ரோட்டில் பந்தலுக்கு போனோம். பந்தலில் போயிட்டு நம்ம வந்து பாவை பண்ணோம்.